வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் Private Limited companies discussion, psychology department discussion, all department conference meeting, world leaders discussion, kingdom countries discussion, doctor class discussion, status discussion, question answers discussion. ஓகே, இன்ஃபர்மேஷன். ஒரு மைய நிலைப்பாடு அப்படின்றது மிகவும் அவசியம். அதனால் தேவ் ஸ்டுடியோ டிஸ்கஷன், ஆக்டர் விஜய் டிஸ்கஷன். ஒரு டைரக்டாக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. அதாவது யதார்த்த நிலையில் நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே ஒரு பொழுதான ஒரு ரிசல்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்னோடய நிலை எப்படி அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 வருஷமாக சம்பளமே வாங்காமல் வேலை செஞ்சுருக்கேன். ஏதோ இப்போ சம்பளம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு. ஓகே, அதனால் எனக்கு இங்கே எதுவுமே புதுசு கிடையாது. ஓகே, எல்லாமே கடந்து வந்த பாதை. ஓகே, இதே மாதிரியான ஒரு பொழுது அலுவலக பணி, அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஸ்டூடியோவில் ஹீரோவாக படிச்சுட்டு, ஆனால் அப்போ இருந்த சூழ்நிலையில் நிறைய விதமான நிகழ்வானது தாறுமாறாக இருந்தது. ஓகே, ஆனால் இப்போது கனவு நிறைவேறி இருக்குது. ஆனாலும் கேரக்டர் ஸ்கெச்சஸ் டேமேஜஸ். ஓகே, அந்த ஒரு நிலை தான் சால்வ் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன காரணம் உளவியல் ரீதியாக அப்படின்னா, எஜுகேஷன் அப்படின்ற ஒரு காரணம் தான். அதாவது ஒன்று சுத்தமாக படிக்காமல் இருக்கணும், இல்லை நல்லா முழுமையாக படிக்கணும். அரைகுறையாக படித்தவங்களால் எப்போவுமே ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்றது ஏதோ வகையில் நிகழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, அதனால் இந்த அரைகுறை அறிவு அப்படிம்பாங்க, அங்கே தான் நிறையா டேஞ்சர். ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏதாவது சேதாரம் ஏற்பட்டது அப்படின்றப்போ நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துவாங்க. அப்படின்றப்போ யாருமே பயன்பெற முடியாது. ஓகே, ஒரு சில பேர் தலைவர் தேவையில்லை, தலைவர் நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தோதாகாத மாதிரி இருக்கிறனால டேமேஜ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நியூக்ளியர் வெப்பன் நிச்சயமாக உறுதி. ஓகே, அதனால் கேரக்டர் ஸ்கெச்சஸை டேமேஜ் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன் அப்படின்னா, ஒரு விலை மதிப்பில்லாத அளவுக்கு ஒரு மதிப்பான ஒரு நபர். ஓகே, அடுத்து ஒரு மூவியில் நம்ம நடிக்கிறோம், அவ்வளோ கேஷ் வாங்குகிறோம் அப்படின்றப்போ அவ்வளோ மெனக்கட வேண்டிய விஷயம் இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் மெனக்கட்டுறதெல்லாம் இல்லை, அவ்வளோ விஷயம். ஆனால் திரையரங்கில் பார்க்குறப்போ அந்த படப்பிடிப்பு அப்படின்றத காட்ட மாட்டோம். ஆனால் படப்பிடிப்பு அப்படின்றப்போ எவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் தோது பார்க்கணும், அவ்வளோ பேரை நிர்வகிக்கணும். ஒரு செட்டு அமைக்கிறப்பவே ஒரு 10,000 பேர் ஒரு இடத்துல அசம்பிளாக கூடுவாங்க. அப்படின்றப்போ அவங்களோட தேவையெல்லாம் பூர்த்தி செய்யணும். அந்த நேரத்தில் கரெக்டான கிளைமேட்டானது நமக்கு தோதாக இருக்கணும், டைமிங் தோதாக இருக்கணும், ஆர்டிஸ்ட் தோதாக இருக்கணும், பட்ஜெட்டானது லாஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய மூவிக்கான ஒரு பட்ஜெட் அப்படின்றது ஒரு கால்குலேஷன் இருக்கும், இந்த அளவுக்குள்ளே நம்ம இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதே சமயத்தில் எல்லா வகையிலையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான வகையில் படம் எடுக்கணும். ஏன்னா யாரோ ஒருத்தர் டேமேஜ் பண்ணுறதுனால எவ்வளோ காசு செலவாகும், அது திரும்ப வசூல் பண்ணுறதுல எவ்வளோ சிரமம் ஏற்படும் அப்படின்லாம் புரிய மாட்டேங்குது. படம் நடிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அது சம்பாதிக்கிறது எவ்வளோ தோது பார்க்கணும் அப்படின்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, அப்படியே சம்பாரிச்சதுக்கப்புறம் டேக்ஸ் கட்டணும், அதுக்கப்புறம் தேவையான வசதியெல்லாம் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் ரசிகர் மன்ற தொழில் வாய்ப்பை உருவாக்கணும், எக்கச்சக்கமான செலவு இருக்குது. அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த நிலையில் இன்னும் அதிகமான ஒரு மெனக்கட்டுற மாதிரியான ஒரு மூவியில் நடிக்கணும். எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே புரியாமல் சம்பாதிக்கிறாங்க, நமக்கு எதுவும் தோதாக மாட்டேங்குதுன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. எனக்கு பதில் சொல்லுங்கள், நான் தாங்க, நீங்கள் என்னமோ அப்புறமே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஓரளவு தொகை சம்பாதிக்கிறப்போ எல்லாருக்கும் எல்லாமே ஓரளவு சரியாகும். ஓகே, அடுத்து யாரெல்லாம் கேரக்டர் ஸ்கெச்சஸ் டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் சோப்பனங்கை பொறுத்த வரைக்கும் பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்கிறது அப்படின்றது தோதாகாது. ஓகே, ஆனால் ஒரு சமாதானமான ஒரு தீர்வு மட்டும்தான் ஒரு சரியான தீர்வு. அப்படி சமாதானமான ஒரு தீர்வு அப்படின்னா அதுக்கு ஒரு செயல்பாடு இருக்கணும். ஏதாவது கேஷ் டெபாசிட்டோ இல்லை ஏதோ ஒரு கிஃப்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு செயல் அப்படின்ற மாதிரியான தோதாக இருக்கணும். ஓகே, டேமேஜ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா பெட்ரோல் விற்கிற விலைக்கு லாஸ் பண்ணுறது தான் அவங்களோட பொழப்பாகவே இருக்குது. ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக மருத்துவ படிப்பு அப்படின்றது ஒரு நல்ல ஒரு கோர்ஸு தான். ஓகே,
ஏன் அப்படின்னா உடல் மேலே பற்று இருக்கக்கூடாது. உடல் மேலே பற்று இருக்கக்கூடாது அப்படின்னா உடல் சம்மந்தமான எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே. நான் ஒரு சில நாட்கள் முன்னாடி காயங்கஸ்தானத்தில் வேலைக்கு போயிருந்தேன். அப்போ தான் ஒரு மனித உடல் எப்படிலாம் எரியுது, எந்த மாதிரியான ஒரு நிலைக்கு உள்ளாகுது, நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். அதனால் எதோ நினச்சிக்கிறீங்க. ஓகே. 1 hour தான். ஆனாலும் திரும்ப அந்த வேலைக்கு போகிறதுன்றது எனக்கு தோதாகாது. ஏன் அப்படின்னா அடுத்த படிநிலை நோக்கி தான் நகர்ந்து போகணும். ஆனாலும் மருத்துவ படிப்பு அப்படின்றது முழுமையாக இருக்கிறப்ப தான் இந்த உடல் மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்று விலகி உடலில் சமநிலையாக வச்சுக்கணும் அப்படின்ற நிறையா விஷயம் தோதாகும். ஓகே. அப்படின்றப்போ நிறைய நேரத்தை எஜுகேஷன் அப்படின்ற ஒரு நிலையில் தான் தோது பார்க்கணும். ஓகே. படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது கவர்மெண்ட்டு லீவு நாளில் எந்த ஹோம்ஒர்க்கும் இல்லை, எந்த படிப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் இப்போ எஜுகேஷன் அப்படின்னா ஒரு மார்க்கு, ஒரு சிலபஸ்ஸு, ஒரு மார்க் அது மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. படிக்கிறதுனா நிறையா விஷயம் படிக்கணும். ஓகே. ஸ்கூல்லேயே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1000 புக்காவது படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறையா விஷயம் படிக்கணும். ஒரே விஷயத்தை படிச்சுட்டு தோது பார்க்க நினைக்கிறது தான் சிரமத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு நிலை. ஓகே. அதனால் படிப்பறிவு அதிகமாகிறப்போ எரரானது ஒரு சமநிலையாகும். எந்த எரருமே ஏற்படாது. ஓகே. ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே மட்டும்தான் ஆன்மீக பாதையில் சும்மா இரு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு சொல்லுவாங்க, தியான நிலையில். ஓகே. மற்றபடி ஆக்டிவிட்டியாக தான், கர்மா யோகம் தான். ஓகே. செயல் அப்படின்றது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஏன்னா அந்த வயது அப்படின்றப்போ படிக்கணும், விளையாடணும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கணும். அங்கே போட்டி போடுறதுக்கோ, பொறாமை போடுறதுக்கோ, கோவப்படுறதுக்கெல்லாம் டைம் இருக்காத அளவுக்கு ஏதோ ஒரு நல்ல ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணும். அது அவங்கவுங்க சார்ந்த ஒரு நிலையில் இருக்கிறவங்க தான் தோது பார்க்கணும். ஓகே. சரி, அடுத்து டிவிக்கு நிர்வாகம் டிஸ்கஷன். நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் சென்டர் அப்படின்றது மிகவும் அவசியம். முதலாவது உங்கள் ஃபேமிலி ஒரு சமநிலைப்படுத்தணும். ஓகே. எக்காரணத்தை கொண்டும் வைப்ரேட் ஆகக்கூடாது. இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இவ்வளோ ஃபெசிலிட்டி கிடைக்கிது, யார் என்ன அப்படி ஸ்டூடியோ தானே, இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தானே, அப்படிலாம் நினைக்கவே கூடாது. ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்றது மிகவும் அவசியம். அதனால் குடும்பத்தையும் கரெக்டாக நிர்வகிக்கணும். குடும்பம் சரியாக இருந்தது அப்படின்னா அந்த நிர்வாகியும் கரெக்டாக தோதாக இருப்பார். அந்த நிர்வாகி தோதாக இருந்தால் தான் நமக்கு நிறையா விஷயம் தோதாகும். ஓகே. அதனால் உங்கள் ஃபேமிலியை நிர்வகிக்கிறது உங்களுடைய பொறுப்பு. உங்கள் ஃபேமிலி தரப்புலேருந்து எந்த எரருமே ஏற்படக்கூடாது. ஓகே. டிவிக்கு நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே சொல்கிறேன். ஓகே. ஏன்னா கேரக்டர் ஸ்கெச்சஸ் டேமேஜ் பண்ணக்கூடாது. ஓகே. அடுத்து அலுவலக பணி அப்படின்றது யுஎஸ்ஏ மாதிரியான ஒரு நாட்டிலுமே இன்னும் ஒரு தொடர் கதை மாதிரி தான். ஓகே. அதனால் பணி அப்படின்றது ஒரு லிமிட்டேஷன் அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக எப்பயுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குன்றது தோதாகாது. ஓகே. அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த தகுந்த மாதிரியான வேலை செய்கிறது மட்டும்தான் தோதாகும். ஓகே. ஆனாலும் அவசரமாக தோது பார்க்குற அளவுக்கு அவ்வளோ சித்திரவதையான துன்பத்தெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்றது சரி கிடையாது. ஓகே. அதனால் யதார்த்த ரீதியான ஒரு தகவல் என்ன அப்படின்னா படிப்படியாக தோதாகும். ஓகே. அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக நிறையா பேர் மனு கொண்டு வருவாங்க. அந்த மனுவெல்லாம் கலெக்ட் செஞ்சுட்டு மந்த் ஒன்ஸு முதல்வர் சந்திப்பு எல்லா மாவட்ட ஆட்சியர்களும். அப்போது உங்களோட நீங்கள் சேகரித்த மனு எல்லாமே முதல்வர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு டீம் வச்சுருப்பார். அவர்கிட்ட டீமில் கொடுத்து எல்லாமே ஓரளவு தோது பார்ப்பாங்க. அதே சமயத்தில் ஹைலைட்டான ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்கள் போய் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு சேலம் மாவட்ட கலெக்டர் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி பனமரத்துப்பட்டி ஏரியில் சுத்தம் செஞ்சுட்டு நீர் நிரப்பணும், அதனால் அங்கே இருக்கக்கூடிய வேளாண்மை பாசனம் பெறும், அங்கே இருக்கக்கூடிய நீர் தேவையானது பூர்த்தி ஆகும், அது இல்லாமல் சுற்றுலாத்தலமாக அமைக்கிறப்போ அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்கும், நிறையா படப்பிடிப்பு நடக்கிறப்போ நிறையா வருமான வாய்ப்புகள் அதிகமாகும், நிறையா பேருக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு நல்ல இடமா தான் இருந்தது. அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வெட்டி கவர்மெண்ட்டே சேல்ஸ் பண்ணுறப்போ அதில் நமக்கு ஓரளவு காசு கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயத்தையும் நீங்கள் போய் சொல்லணும். ஓகே. அப்படின்றப்போ மந்த் ஒன்ஸ் மாவட்ட ஆட்சியர்கள்லாம் சந்திப்பு. அதே மாதிரி ஒவ்வொரு துறை நபர்களும் மந்த்தான ஒரு நாள் ஒரு டைம் அப்போ நீங்கள் போய் சந்திக்கிறப்போ ஓரளவு சால்வ் பண்ணலாம். ஓகே. அட்டன் டைமில் போயிட்டு எல்லாமே மூவ் பண்ணணுன்னு நினைக்கிறதுன்றது சிரமத்தை ஏற்படுத்தும். ஓகே. அதனால் மனித நேயம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஒரு பதவியில் இருக்கிறவங்களும் ஒரு மனுஷங்க தான். அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும், அவங்களுக்கும் நேரம் வேணும், அவங்களுக்கும் நிறையா வசதி தேவைப்படுது. அதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே. அவசரப்படக்கூடாது. ஓகே.